திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக சாலையோரங்களில் வசித்து வரும் மக்கள் தங்களுக்கு குடியிருப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அது குறித்து விரிவாக பார்க்கலாம். எந்த ஆபத்தும் அறியாமல் சாலையோரங்களில் விளையாடிக் கொண்டிருக்கும் சிறுவர்கள். கையில் குழந்தைகளுடன் சாலையில் தொழில் செய்யும் பெண்கள். இந்த காட்சிகளை திருப்பூர் வளர்மதி பகுதியில் நொய்யலாற்று ஓரத்தில் உள்ள சாலைகளில் தினசரி பார்க்க முடிகிறது. மாநகராட்சி அலுவலகத்திற்கு மிக அருகாமையில் உள்ள இந்த இடத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் சாலையோரங்களில் வாழ்ந்து வருகின்றனர். குழந்தை கூட காரணம் பயமா இருக்குங்க. எங்களுக்கு வீட்டு வசதிக்கான நாங்கள் போயிடுவோம். நாங்கள் குழந்தை படிப்பு இல்லாமல் திங்க சோறு தண்ணி இல்லாமல் நோட்டு பஸ் போகுது லாரி வருது பயமா இருக்குது. நாங்கள் 15 வருஷமா கஜலை தேட்டர் ஆத்தோரத்தில் குடியிருந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு கவர்மெண்ட் இந்த வரைக்கும் எந்த செலவையும் பண்ணி தரலைங்க. இன்னமும் பண்ண போகிறது தெரியலைங்க. நாங்கள் மழையிலையும் வெயிலையும் கடையாக ஓடிட்டு கிடக்கிறோம். மலைக்குறவர் என்ற பழங்குடியினத்தைச் சேர்ந்த இவர்கள் கூடை பின்னியும் பெனாயில் விற்பனை செய்தும் வாழ்ந்து வருகின்றனர். கடந்த 15 ஆண்டுகளாக ஆட்சி மாறினாலும் தங்கள் காட்சி மாறவில்லை என கூறும் இவர்கள் சாலைகளில் அவதியுறும் தங்களுக்கு குடியிருப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர். 15 வருஷம் இங்கே தான் இருக்கிறாங்க. இந்த 3 வட்டாரத்துக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கிறாங்க. நாங்க என் பையனுக்கு அடிப்பட்டதோட இந்த இடத்துல தான். ஆனா ஒரு நடவடிக்கை எடுக்கலீங்க. ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி கலெக்டர் ஆபீஸுக்கு போனாங்க. போனது மனு கொடுத்தோம். 2 வாட்டி கலெக்டர் அம்மா பார்க்க விட்டாங்க. 3வது வாட்டி கலெக்டர் அம்மா எங்களை பார்க்க விடலீங்க. மழை வெயில் என இயற்கை சீற்றங்கள் ஒருபுறம் என்றால் சாலைகளில் சரமாரியாக செல்லும் கனரக வாகனங்களில் அச்சம் மறுபுறம் என ஒவ்வொரு நாளும் மரண பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு அரசு உடனடியாக இவர்களுக்கு குடியிருப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைக்கின்றனர். மனிதர்கள் போல இருக்கக்கூடிய இந்த தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு உடனடியாக 3 சென்ட் நிலமும் வீடும் கட்டி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். பழங்குடியின மக்களுக்காக எத்தனையோ நலத்திட்டங்கள் அரசு அறிவித்திருந்தாலும் அவற்றின் பயன் மக்களை சென்றடைந்தால் மட்டுமே இதுபோன்ற சாலையோரத்தில் வசிக்கும் அவலம் நீங்கும் என்பது பொதுமக்களின் கூற்றாக அமைந்துள்ளது. வானத்தை கூரையாக கொண்டு சாலைகளை கூர்போட்டு திறந்த வெளியில் திறந்த மடலாய் தங்களது வாழ்க்கையை நகர்த்தி வரும் இந்த சாலையோர பகுதி மக்களுக்கு அரசு உரிய முறையில் தகுந்த தங்கும் இடத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே இவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக திருப்பூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் சுரேஷ்குமார்.